பொறுமையாக போங்க, உங்களை ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் ஆன் த கோ வித் உதயா. நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து சிக்மங்களூர் ரைடு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி கிளம்பியாச்சுங்க. ஆக்சுவலி இந்த சிக்மங்களூர் ரைடு வந்து 4 பேர் போகிறதா இருந்தது. ஸோ 4 பேர் வந்து 3 பேர் ஆகி, அதுக்கப்புறம் வந்து 3 பேர் வந்து 2 பேராக கிளம்பி போய்கிட்டுருக்கோம். ஆக்சுவலி இந்த சிக்மங்களூர் ரைடு வந்து ஒருத்தர் தான் போகிற மாதிரி இருந்தது. விவேக் மட்டும் கிளம்பி போகிற மாதிரி இருந்தது. இல்லை, அதுக்கப்புறம் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். இப்போ ஆக்சுவலி டைம் வந்து ஒரு 9 o'clock ஆகிட்டு இருக்கு. நாங்கள் ஸ்லோவாக அப்படி க்ளோஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். இது ஆக்சுவலி வந்து ஒரு நைட் ட்ரிப்பாக இருக்க போகுது. ஐ மீன் நைட் ட்ரைவாக இருக்க போகுது. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து நைட்டே வந்து வண்டி ஓட்டிட்டு காலையில் ஒரு 11 மணிக்குள்ளே வந்து சிக்மங்களூர் போய் ரீச் ஆகலாம் அப்படின்ற ஒரு பிளானில் வந்து வண்டி எடுத்து போய்கிட்டு இருக்கோம். டிராஃபிக் வந்து அந்த அளவுக்கு இல்லை, ரோடும் ஓகேவாக தான் இருக்குது. ஸோ ஜஸ்ட் வந்து அப்படியே லாரிஸ் மத்தியில் ஓரமாக வந்து க்ரூஸ் பண்ணி அப்படியே போய்கிட்டு இருக்கோம். எஸ் காய்ஸ், டைம் இப்போ 12 o'clock ஆகுது. ஆக்சுவலி வந்து லைட்டாக கண்ணை செஞ்சுது. ஸோ அதனால் வந்து ஒரு சின்ன நேப் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு பெட்ரோல் பங்க்கில் வந்து கொஞ்சம் நேரம் தூங்கணும். ஒரு 10 நிமிஷம் தான் தூங்கலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் அது வந்து ஒரு 30 மினிட்ஸ் மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி, இதுக்கப்புறம் வந்து கிளம்பியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. பக்கத்தில் எதுனா ஒரு லெமன் டீ கடை இருந்தது அப்படின்னா வந்து அங்கே ஒரு லெமன் டீ குடிச்சிட்டு அப்படியே வந்து ட்ரிப்பை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. ஆக்சுவலி இந்த மாதிரி வந்து குட்டி குட்டி பிரேக்ஸ் வந்து கண்டிப்பாக தேவை. ஆனால் குட்டி பிரேக் எடுக்கிறோன்ற பேரில் வந்து அப்படியே படுத்து தூங்கிடக்கூடாது. ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் வந்து கண்ணை மூடி படுத்துக்கிட்டு இருந்தாலே கூட போதும். நம்ம மைண்ட் அண்ட் பாடி வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம கிளம்ப வேண்டியது தான். டீ கடைக்கு ஆக்சுவலி வந்தாச்சு. ஸோ நான் வந்து ஒரு லெமன் டீ வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ லெமன் டீ வந்து அந்த சின்ன பையன் தான் வந்து நின்றுட்டு இருந்தான். அவனுக்கு வந்து போட தெரியல போல இருக்குது. ஸோ அதனால் லெமன் டீயும் தெரில, ஆக்சுவலி டீயும் தெரில அவனுக்கு. ஸோ மாஸ்டர் வந்து ஓரமாக அங்கே உட்காந்து தூங்கிட்டு இருந்தார். கண்ண மூடிட்டு இருந்தார், தூங்கலை. ஸோ அவர் வந்து வாய்ஸ்லேயே எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க அந்த பையன் வந்து ஒன்று ஒன்றா போட்டுக்கிட்டு இருந்தான். ஆனால் 2மே வந்து கேவலமாக தான் போட்டான். சரி, ஓகே, இட் ஹேப்பன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. நம்ம வந்து 357 கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்குது. 3 hours 57 minutes ஓட்டணும். ஐயோ, நான் என்ன வளர்றேன். 191 கிலோமீட்டர் ஓட்டணும். ரெடி ஆகிட்டாரு. ஸோ பேக் பண்ணிவிட்டு கட்டிட்டு ஓட வேண்டியதான். இது நைட் ஃபுல்லாகவே எங்கே பார்த்து தான் தூங்கிட்டு இருந்தோம். ஸோ கிளம்ப வேண்டியதான். யா, டன், சூப்பர், போம். இப்போ தான் வந்து பேசிட்டு வண்டி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ டயர் பஞ்சர். வெல்கம் டு த ட்ரிப். சூப்பர். அவர்கிட்ட கேளுங்க. ட்ரிப் மோட் ஆன். ஏ ஸோ அப்படியே காற்றடிச்சு பார்க்குறோம். காற்றடிச்சிட்டு என்ன ஆகுது அப்படின்ட்டு இங்கே இருக்கோம். நல்லா எஸ் காய்ஸ், பஞ்சர் போட்டு அங்கேருந்து நம்ம கிளம்பியாச்சு. ஸோ ஆக்சுவலி வந்து ஒரு 2, 3 ஆணி வந்து குத்தி இருந்தது. ஸோ அதில் 2 தான் வந்து பஞ்சர் பண்ணியிருந்தது. ஒன்று வந்து லைட்டாக வந்து சைடில் போயிடுச்சு போல். ஸோ அதனால் வந்து பெரிய இது ஆகலை. பக்கத்துலேயே வந்து பஞ்சர் ஷாப் இருந்தது அப்படின்ட்டு அந்த பெட்ரோல் பங்க்கில் இருந்த அண்ணா வந்து சொன்னார். ஸோ அதனால் வந்து லக்கிலி நம்ம அங்கே போயிட்டு பஞ்சர் போட்டு உடனே கிளம்பியாச்சு. லடாக் ட்ரிப் போகிறப்போ வந்து டயரே கிழிஞ்சது. இந்த ட்ரிப்பில் ஒரு பைக் பஞ்சர் கூட ஆகலைன்னா எப்படி? ஏன், ஓகே தான். ஸோ போய்கிட்டே பேசுவோம். என்ன அதான். ஓகே கேன்சல். ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ டேக் ஆஃப் கொடுங்க. டேக் ஆஃப் கொடுத்து அப்படியே இந்த பக்கத்தில் சரிங்களா? ஃபஸ்ட்டு டேக் ஆஃப் கொடுக்குறேன். பின்னாடி பக்கம் போகலாம். பின்னாடி ரிவர்ஸ் இருக்கு. இப்போ நம்ம சைட் இருக்குங்க. சிம்பிள் இங்கே இருக்குங்க. பார்க்குறேன் சிம்பிள். கீழே பாருடா.
ஏன் கிம்பிள் கீழே பார்க்க மாட்டேங்குது? இருங்க இருங்க பாஸ். ஸ்லோவாக பண்ணுமா? ஆப்ஷன் கொடுக்குறேன் இப்போ இது. Recording started. ஆனால் கிம்பிள் அசையவே இல்லையே. அது FPV. இப்போ இங்கே இருந்தால் பிரச்சனை. கோ டு ஹோம் கொடுத்துறேன். புத்தகத்தில் போய் இறங்கிறாரு சார். ஓகே சரிங்க. ஆஃப் ஆயிடுச்சா? இருங்க இருங்க ஏதோ இது பண்ணுக்குது. டேக் ஆஃப் அது கேன்சல். கிம்பிள் திரும்ப டேக் ஆஃப் பண்ணி பாருங்க. ஏன் பறக்குது? இதுமா விவேக்கோட ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து ட்ரோன் வாங்கிட்டு வந்திருந்தோம். சத்தியமாக எங்களுக்கு ட்ரோன்லாம் வந்து விடவே தெரியாதுங்க. நாங்கள் இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டாக கற்றுக்குறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தது வந்து டேக் ஆஃப் லேண்டிங் எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஷாட்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். ஜஸ்ட் வந்து ஏதோ ட்ரை பண்ணியிருக்கோம் பாருங்கள். ட்ரோன் ஷாட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்களா? செமையாக இருந்ததா? ஏதோ எங்களால் முடிஞ்சது ஏதோ ட்ரை பண்ணோம். இந்த கரும்பு ஜூஸ் கடையை பார்த்த உடனே அந்த குடிக்கிற சாக்கில் அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு ஓரமாக நின்றுட்டோம். இன்னும் வந்து 100+ கிலோமீட்டர்ஸ் வந்து இருக்குது. ஒரு 2 hours காட்டுது. ஆக்சுவலி நான் ஒரு விஷயத்த வந்து சொல்ல மறந்துட்டேன். எனக்கு வந்து ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆச்சு. சின்ன ஆக்சிடெண்ட்டுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் பெரிய ஆக்சிடெண்ட் தான். ஸோ அதில் வந்து எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா லிட்டில் ஃபிங்கர் வந்து உடஞ்சிருச்சு. ஸோ அது உடஞ்சது தான் வந்து ஒரு 3 months 4 months வந்து பெட் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரிப்பு. ஸோ வண்டி ஓட்டுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு தான் நினச்சேன். பட் எப்படியோ மேனேஜ் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நிறைய விஷயத்த புதுசாக எக்யூப் பண்ணிவிட்டு இல்லை நம்ம இந்த வாட்டி வந்து ரொம்ப சேஃப்டியாக ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு டோலில் வந்து லெஃப்ட் சைடில் வண்டி நிறுத்திக்கிட்டு இருந்தவன் வந்து பேசஞ்சர் சீட்டில் இருந்தவன் வந்து கீழே வந்து கதவை ஓப்பன் பண்ணி இறங்கிட்டான். அந்த ஸ்டூப்பிட் வந்து அப்படி இறங்கினதுனால போயிட்டு கிராஷ் ஆகிட்டு கீழே விழுந்து ரைட் ஹேண்டில் வந்து சுண்டு விரல் வந்து உடஞ்சிருச்சு. ஸோ அது உடஞ்சி அது ஆக்சுவலி வந்து நான் க்ளவுஸ் எல்லாம் போட்டுட்ருந்தேன். க்ளவுஸ் போட்டுட்ருந்தோம் ஸ்லைட் ஆகி கீழே விழுறதுனால அது ரொம்ப நார்மலான ஒரு சிட்டியில் ஓட்டுற ஒரு க்ளவுஸ் அது. ஸோ அது தாங்கலை, அந்தளவுக்கு இம்பேக்ட் வந்து ஸ்க்ராச்சஸ் எதுவும் ஆகலை, ஜஸ்ட்டு போன் மட்டும் உடஞ்சிருச்சு. உடஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 months வந்து பெட் ரெஸ்ட்டு. இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரெக்கவரி வந்துகிட்ருக்கேன். ஆனால் நம்ம பைக் ஓட்டுறது இல்லை, நம்ம அப்படியே நிறுத்திடக்கூடாது அப்படின்றதுனால மறுபடியும் அதே சேம் க்ளவுஸ் யூஸ் பண்ண வேணான்றதுனால இப்போ வந்து ரைனாக்ஸில் அந்த 4-3 ஒரு க்ளவுஸ் வந்து வாங்கி போட்டு யூஸ் பண்ணுறேன். என்னதான் வந்து காஸ்ட்லியான க்ளவுஸ் எல்லாமே யூஸ் பண்ணாலுமே கூட நம்ம டைம்னு ஒன்று இருக்குது. அண்ட் ஆல்சோ கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக ஓட்டி இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான். என்னோடய தப்பு எதுவுமே இல்லை அதில். ஸோ அவன் வந்து டோலில் நின்றுக்கிட்டு இருந்தவன் கார் வந்து லெஃப்ட் சைடு ஓப்பன் பண்ணுவான்ட்டு யாருமே எதிர்பார்க்க மாட்டோம் இல்லையா? ஸோ நான் என்னோடய தப்பு என்ன சொல்லுவேன்னா, போய் அவன் அந்த கதவு மேலே ஃபுல்லாக கிராஷ் ஆகாமல் நான் வந்து லெஃப்ட் வந்து சைடு வாங்கிட்டேன். ஸோ அது லெஃப்ட் வாங்கினதுனால பைக் வந்து ரொம்பவே கீழே விழுந்து உடஞ்சி கொஞ்சம் நிறைய டேமேஜ் ஆகிடுச்சு. அது ஆல்சோ கையிலையும் வந்து இந்த மாதிரி பட்டுருச்சு. ரைடர்ஸ் வாழ்க்கையில் இதெல்லாம் சாதாரணமாக பாவுன்ற மாதிரி தான். ஓகே, நம்ம ட்ரிப்பை பார்ப்போம்.
கடைசி கட்டமாக ரெயின் கோட்டா? இதெல்லாம் நனையக்கூடாது. ஆமாம், நனையக்கூடாது. வாட்டர் ப்ரூஃப் இல்லை அதெல்லாம். நனைஞ்சதுன்னா போயிடும். இது வாட்டர் ப்ரூஃப். ஓ, அதுக்கு அந்த க்ளவுஸு. சார் க்ளவுஸ் போட மாட்டே மாட்டீங்க. சரி வாங்க போகலாம். அப்போ வாங்க போகலாம். மழை நின்றுச்சுன்றீங்க. ஆ, போடுறது இருந்தால் போடுங்க. திரும்ப வந்தால் நின்று போட்டுக்கிறேன். ம், லைட்டாக கூட மழை பெய்யலைங்க, ரொம்ப ஜாஸ்தியாகவே மழை பெஞ்சது. சரின்னு நின்று எல்லாத்தையும் வந்து ரெயின் கோட்லாம் போட்டு பேக் எல்லாத்தையும் கவர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா மழை நின்றுச்சு. செம கடுப்பாயிடுச்சு. நான் தான் ரெயின் கோட் வந்து நின்று போடலான்னு சொன்னேன், ஆனால் மழை நின்றுச்சு. அதான் வச்சு என்னை பிடிச்சி கலாய்ச்சிட்டு இருந்தார். நான் எல்லாம் மேகத்தை பார்த்தே சொல்லுவேன் மழை பெய்யுமா பெய்யாதான்ட்டு. இது மாதிரிலாம் சம்மந்தமே இல்லாமல் நிற்க விட்டு எனக்கு ரெயின் கோட்டில் போட வைக்கிறீங்களே அப்படின்ட்டு திட்டிகிட்டு இருந்தார். இதை பார்த்தோன்னு சொல்லுவேன், மழை பெய்யுமா போயிடுமா. நானே வச்சுக்கிறேன். அதான் மேகத்தை பார்த்து சொல்லுவீங்களே. நாங்கள் அந்த பஸ் ஸ்டாப்பில் வந்து கொஞ்ச நேரம் ஒரு 1/2 hour வந்து ஸ்டே பண்ணுறதுக்காக நின்னோம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக. அங்கே தான் வந்து இந்த ரெசார்ட் வந்து பார்த்து புக் பண்ணேன். இந்த ஸ்டே வந்து ஸோ இது வந்து மெரிடியன் லக்ஸரி ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. ரேட்டிங்கும் நல்லா இருந்தது. ப்ரைஸிங்கும் வந்து ஒரு நைட்டுக்கு வந்து 1800 அந்த மாதிரி டிஸ்கவுண்ட்டோட கொடுத்தாங்க. அண்ட் ஆல்சோ வித் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்டும் இருந்தது. ஸோ வைஃபை, ஏசி அந்த மாதிரி எல்லாமே இருந்தது. சிட்டிக்குள்ளேயும் மெயினாகவே இருந்தது. சிக்மங்களூர் சிட்டிக்குள்ளேயே இருந்தது. அட்லாஸ்ட் நம்ம வந்து சிக்மங்களூர் ரீச் ஆகிட்டோம். ஸோ இங்கே வந்து இதில் இந்த இடத்த வந்து கூகுள் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆனோம். ஸோ நாங்கள் ஆக்சுவலி புக் பண்ணது ஸ்டே வந்து வேறு ஒன்று. அவங்கக்கிட்ட வந்து கேன்சலேஷனுக்காக போராடிட்டு இருந்தோம். ஆனால் எங்களுக்கு கேன்சலேஷன் கிடைக்கவே இல்லை. ஸோ கேன்சலேஷன் கிடைக்கவே இல்லை அப்படின்றதுனால சரி தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அது ஆக்சுவலி கேன்சலேஷன் கிடைக்கலான்றதும் எங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியாது. இங்கே வந்து ரூம் எடுத்து கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருச்சு அவன் கேன்சல் பண்ண மாட்டான் அப்படின்ட்டு. கேன்சல் பண்ண மாட்டான் இந்த சென்ஸ் ஆஃப் நோ ரீஃபண்ட் அப்படின்ட்டு. ஸோ ஒரு ரீஃபண்டே இல்லாத ஹோட்டலுக்காக நம்ம எதுக்கு வந்து இங்கேருந்து கஷ்டப்படணும். இங்கே இன்றைக்கி வந்து எங்களுக்கு வந்து அந்த ஸ்டேவே எங்களுக்கு இருக்குது அப்படின்றதுனால நம்ம அங்கேயே போயிடலாம் அப்படின்ட்டு அவரை பேசி கன்வின்ஸ் பண்ணி ஒரு 1 hour இங்கே வந்து தூங்கி எழுந்திரிச்சிருப்போம். அதுக்கப்புறம் வந்து சும்மா வந்து சிட்டிக்குள்ளே வந்து கொஞ்சம் ரெஸ்ட் சுற்றி பார்த்தோம். கடை தான் இருந்தது, வேறு எதுவும் இல்லை. காஃபி ஷாப்ஸ் அந்த மாதிரி அதெல்லாம் தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து வெளியில் வண்டி எடுத்துகிட்டு சும்மா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தோம். சரி இதுக்கப்புறம் வந்து வேண்டாம், நம்ம வந்து அந்த ஸ்டேக்கே போயிடலாம் அப்படின்ட்டு. அது வந்து சிட்டிலேருந்து கொஞ்சம் ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் தள்ளி. ஸோ அதனால் அங்கே போயிடலாம் அப்படின்ட்டு இந்த ரூமை உடனே செக் அவுட் பண்ணிட்டோம். அவன் வந்து பார்க்குறான், என்னடா 2 மணி நேரத்துலேயே வந்து செக் அவுட் பண்ணிட்டு போகிறானுங்க, ஃபுல் பேமெண்ட் வேறு பண்ணி வச்சுருக்கானுங்களே அப்படின்ட்டு. பட் நத்திங் டு டூ, லாஸ் ஆகிடுச்சு தான். பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டது. ஏன்னா வந்து அது இன்னுமே சூப்பர் ஸ்டே அப்படின்றது கொஞ்சம் நல்லாவே பெரிய ஸ்டே அது. ஸோ அங்கேயே போயிருக்கலாம். எப்படியும் அது இல்லைன்னு ஆயிடுச்சு. ஸோ ஐ மீன் தரமாட்டான்னு ஆயிடுச்சு. ஸோ அதுக்கே நம்ம வந்து விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ரூமில் கஷ்டப்படணும் அப்படின்ட்டு அங்கே மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு கிளம்பிட்டோம். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தா ஃபுல்லாகவே ஆஃப் ரோடுங்க. ஃபுல்லாகவே இந்த மாதிரி கேட்ஸ் போட்டு பயங்கரமாக இருந்தது. அந்த ஸ்டேக்கு உள்ளே போகிறதுக்கு செம்ம சூப்பராக இருந்தது. அப்படியே வந்து சரி போகலாம் அப்படின்ட்டு உள்ளே கிளம்பி போயிட்டுருந்தோம். நான் போகிறேன்.
ஐயோ ஃபோனை கீழே போட்டேன். லக்கேஜ் we will first speak and come. Kannada, sir? Sorry? Kannada? English, Tamil, Telugu. Hindi? नहीं मालूम. Billing, sir. Where is the manager? Manager name, sir. Okay, which room for us? My name is Udaya. Which one? This one, sir. 2 cottages. 2 cottages. Show me. ஸ்டேவோட ஆம்பியன்ஸே வேறு லெவலில் இருக்குங்க. ஒரு 6 காட்டேஜஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் வந்து 2 காட்டேஜ் நமக்கு. இன்றைக்கி வந்து வேறு எந்த கெஸ்ட்டுமே இல்லையா, நாங்கள் 2 பேர் மட்டும்தான் அப்படின்னாங்க. 4 பேராக வர வேண்டியது. சரி 2 பேர் தான், ஓகே என்ஜாய் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு இன்றைய பொழுதை வந்து இங்கேயே கழிச்சிட்டோம். ஆக்சுவலி வந்து ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டோம். இங்கேயே வேணும்னாலும் குக் பண்ணி தருவாங்க. ஆனால் கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருக்கணும். நாங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக ஆக்கி சொன்னோம். அதனால் வந்து ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணிக்கோங்க. நாங்கள் ஃபுட்டும் சூப்பர். வேறு மாதிரி. Yeah, I will take a pic. Can you come here? Kannadika. Another one? How long it will take? Current. How long? Time? 20 minutes. 20 minutes. சூப்பர், வேறு லெவலில் இருக்குது. ஆனால் கப்புள்ஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி வர்றதுக்கு நாங்கள் 2 பேரும் வந்து என்ன பண்ண போகிறோம். கூப்பிட்றாங்க விவேக்ன்ற அவரை கூப்பிட்றாங்க. வெளில இருக்கிறவர் தான் விவேக்னு தெரிஞ்சிச்சான். உள்ளே யாருமே இல்லை, இவன் மட்டும்தானா. அப்புறம் யாருமே இருக்க மாட்டாங்களாம், மேனேஜர்ஸ்லாம் யாரும் இல்லையா. ஆனால் பயங்கரமாக இருக்குது. ஃபஸ்ட்டு ட்ரோன் பறக்க விடலாம்.